டெல்டா சொந்தங்களே வணக்கம். நான் உங்கள் நந்தா. இது உங்கள் சாலை காட்டுற யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தலைஞாயிறில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நேரடியாக பேசுவோம். ஸோ மக்கள் தலைஞாயிறை பற்றி என்ன சொல்கிறாங்க, ஸோ இங்கே என்னென்ன சிறப்புகள் இருக்குது, ஸோ அது மட்டும் இல்லாமல் மற்றபடி சாலை வசதிகள், மருத்துவ வசதிகள் எப்படி இருக்குது, குடிநீர் வசதி எப்படி இருக்குது, அடிப்படை வசதிகள் இங்கே தலைஞாயிறுக்கு செய்யப்பட்டிருக்கிறதா, ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் மக்கள்கிட்ட கேட்போம். அதேமாதிரி இப்போ ரீசெண்டாக மழை நிறைய பெஞ்சிருக்கு. ஸோ மழைனால் தலைஞாயிறு மக்கள் எந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம மக்கள்கிட்ட நேரடியாகவே கேட்போம். ஸோ இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. மக்களோட டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணி ஸோ அவங்கள்ட்ட இன்ஃபர்மேஷன் வாங்குறது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ அதனால் கொஞ்சம் வீடியோ அப்படி எப்படி இருந்தாலும் டெல்டாஸ்னால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் இந்த வீடியோவுக்கு. ஸோ அதேமாரி பார்த்திங்கன்னா மக்களோட கருத்து அப்படின்னு இல்லாமல் வீடியோவோட கடைசியில் என்னோடய கருத்து என்ன இந்த ஊரை பொறுத்து அப்படின்றத நான் இந்த வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை பாருங்கள் மக்களே, டெல்டா சொந்தங்களே. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். நன்றி. பாருங்கள். ராஜேந்திரன், என் பேர் ராஜேந்திரன். வேதாரண்யம் தொகுதி தலைஞாயிறு. மழை ரொம்ப கடுமையான மழை, ரொம்ப பாதிப்பு. விவசாயங்களுக்கு பாதிப்பு கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 50,000 ஹெக்டர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டு எல்லாம் பயிர் தண்ணி அழுகுற கண்டிஷனில் இருக்குது. ரோடுகள் சில இது பாதிக்கப்பட்டிருக்கு. ரோடு வசதிகள்லாம் சரியாக இல்லை. ஆஸ்பத்திரியில் மருத்துவர்லாம் இருக்காங்க, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. எனி டைம் 24 மணி நேரமும் டாக்டர் இருக்காங்க. மழை காலத்தில் டாக்டராக இருக்காங்க. இப்போதைக்கு விவசாயங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு மழை கேட்டால் கடுமையான மழை. தலைஞாயிறு வேதாரண்யம் தலைஞாயிறில் கடுமையான மழையின் காரணத்தினால தமிழக அரசு உடனடியாக கணக்கெடுத்து நிவாரணத் தொகையை உடனே வழங்கினா விவசாயிகளுக்கு சிரமம்லாம். ஏன்னா நகையெல்லாம் அடை வச்சாச்சு, நகையெல்லாம் அடமானம் இருக்குது. பல்வேறு கணக்கான இன்னலில் தான் இந்த விவசாயிகள் சவாரி பண்ணிருக்காங்க. இந்திய அரசாங்கம், மோடி அரசாங்கம் சொல்லுது விவசாயி இந்த நாட்டினுடைய எலும்புங்குது. ஆனால் விவசாயியை கூட அண்ணாந்து கூட பார்க்கறது கிடையாது. இன்றைக்கி விவசாயிகள் அந்த நிலைமை இருக்காங்க. இன்றைக்கி வேலை வாய்ப்பு இல்லை. தொழிலாளர்கள் முழுக்க விவசாயிகளுக்கு, தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. தலைஞாயிறு ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்குது. சொல்லப்போனால் தலைஞாயிறுங்கிறது ஒரு குடிசமான ஒரு ஏரியா, ஒரு விவசாயிகள் நிறைந்த ஏரியா. அதனால் காடு விளையிட்டும் பிள்ளை நமக்கு கையங்காலம் தானே மிச்சம் அப்படி மாதிரிக்க. இன்றைக்கி காடு விளைஞ்சாலும் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி விவசாய நிலத்தை பற்றி நம்ம செயல்படுத்துறதுனால இந்த விவசாய கடனை தள்ளுபடி பண்ணால் சரியாக இருக்கும். விவசாய கடனை தள்ளுபடி பண்ணால் இந்தியாவிலேயே முதலாக 7,000 கோடி விவசாய கடனை தள்ளுபடி பண்ணாங்க. அது மாதிரிக்கே இப்போயும் விவசாய கடனை தமிழ்நாடு அரசு தள்ளுபடி செய்தால் ஏழை விவசாயிகளுக்கு நல்ல ஒரு பலன் அளிக்கும். தலைஞாயிறில் ஸ்பெஷல் இந்த கல்யாண மண்டபம் இருக்குது. கல்யாண மண்டபத்தில் ஒரு நல்ல கல்யாணம், ஒரு மேரேஜ் நல்லா கிராண்டாக பண்ணலாம். நல்ல வசதியாக நல்லா இதாக இருக்கும். குடிநீர், தண்ணி வசதி எல்லாம் எல்லா இதுவும் இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. அதே போல் இங்கே இந்த பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது. பெருமாள் கோயில் ஒன்று, ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று இருக்குது. அங்கே கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கும். அமாவாசை நல்ல கிராண்டாக இருக்கும். அதேமாரி தொழுதம்மன் கோயில் ஒன்று இருக்குது, அதுவும் நல்லா ஃபேமஸாக ஓடிட்டுருக்கும். வருஷப்பரப்புலாம் நல்லா சிறப்பாக இருக்கும். சிறப்பாக இருக்கிறப்ப இங்கே வேறு என்ன ஃபேமஸாக சொல்கிறது, வேறு போக்குவரத்து நிறைய பஸ் வசதி அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. அது எங்கே மற்ற ஏரியாவை விட இங்கே அதிகமாக போக்குவரத்து வசதியும் அதிகமாக ஓடிக்கிட்டு இருக்குது. பஸ் வசதி நல்லா டயத்துக்கு கரெக்டாக இருந்துகிட்டு இருக்குது. அப்புறம் விவசாயம்லாம் ஓரளவு விவசாயம்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. விவசாயம் இப்போ கொஞ்சம் மழையில் கொஞ்சம் இதாகிடுச்சு, எல்லாம் வீணாக போயிடுச்சு. ரொம்ப சேதம் தான், நிறைய பேருக்கு சேதமாகிட்டு. அப்புறம் ஒன்றும் இல்லை, இப்போ எங்களுக்கு முழுசாக பாதிக்கப்பட்டது எங்கள் இந்த பஸ் வசதி அதிகமாக இருக்கிறதுனால எங்களோட ஆட்டோ தொழில் நிறையா பாதிக்கப்பட்டுட்டு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஏற்கனவே இருந்ததை விட இப்போ மற்ற ஏரியாவோட இங்கே ஃப்ரீ பஸ் நிறையா அதிகமாக இது பண்ணிட்டாங்க. அதனால் நாங்கள் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம். சாப்பாடெல்லாம் பரவாயில்ல, ஹோட்டல்லாம் பரவாயில்ல, சுமாராக தான் இருக்கும், நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. டவுன் பரவாயில்ல, இங்கே டவுனு இதெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இங்கே அதிகமாக டவுன் சொல்கிறது தான் இப்போ அதிகமாக சில விலைவாசிகள்லாம் இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் இதாக இல்லை. இங்கே டவுனு இதெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இங்கே அதிகமாக டவுன் சொல்கிறது தான் இப்போ அதிகமாக சில விலைவாசிகள்லாம் இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் இதாக பொருட்கள்லாம் வாங்குறதுனா இங்கே மற்ற ஏரியா திருத்துறைப்பூண்டி, நாகப்பட்டினம்ங்கிற இங்கே. ஆனால் வசதியெல்லாம் பொருட்கள்லாம் இருக்குது, ஆனால் விலைவாசிகள் கொஞ்சம் கடுமையாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் வெளியூரில் உள்ளவங்கலாம் போய்கிட்டு இருக்காங்க.
மருத்துவ வசதி பரவாயில்ல. இப்போ ஹோட்டலில் கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் ஸ்பெஷலாக கொஞ்சம் கட்டியிருக்காங்க, புதுசாக கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்காங்க. ஓரளவு பரவாயில்ல, நல்லா பண்ணிகிட்டு இருக்கு. மருத்துவம்லாம் ஓடிக்கிட்டு தான் இருக்குங்களா. நான் ஒரு 12 வருஷமாக இங்கே ஆட்டோ ஓடிக்கிட்டு தான். அங்கே ஒரு 5 தரமும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். பேசுகிறது நாகை மாவட்டத்தை பொறுத்த வரையும் இன்றைக்கி 15 நாளாக தொடர் மழை காரணத்தினால வெள்ளம்லாம் பயிரெலாம் வெள்ளத்தில் மூழ்கி ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறது. இப்போ சம்பா பயிரெலாம் ஒன்றும் ஆகாத நிலைமையில் போய்விட்டது. தாளடி பயிர் நட்டும் தாளடி பயிர் ஒன்றும் தண்ணி உள்ளதாக முற்காட்டில் இருக்கிறது. அதனால் ஏதோ பார்த்து இந்த அரசாங்கம் பார்த்து ஏதாவது ஒரு உதவி செய்ய மாதிரி விடுறோம். வசதியெலாம் தண்ணி தான் பாருங்கள், காலைல வரைக்கும் மழை பெஞ்சு சாலை வசதியெல்லாம் தண்ணியில் தான் இருக்குது. தண்ணி தான் நிறையா தான் தண்ணி தான் இருந்துகிட்டு இருக்குது. அதனால் மக்கள்லாம் ரொம்ப அவதி தான் பட்டு போயிட்டுருக்கு. ஸ்கூலுக்கு போகிறதுக்குலாம் ரொம்ப சிரமமாக தான் போயிட்டுருக்கோம். போக்குவரத்து வசதியெல்லாம் இல்லை, அதெல்லாம் நல்லா போயிட்டு வந்துட்டு சார். தலைஞர் இப்போதைக்கு ஒன்றும் வளர்ச்சியில் இல்லை சார், கீழே தான். ஏன்னா 4 பக்கம் கடமடை பகுதியாக போனதுனால அங்கேருந்து வர தண்ணி மக்கள் எங்கே பெய்கிற மழை இங்கே தானே சார் வந்ததாவது. அதனால் எல்லா பயிர்களும் எல்லாமே தண்ணி உள்ள தான் இருந்துகிட்டு இருக்குது. இப்போ இன்னும் இந்த தண்ணி வடிக்கிறதுக்கு இன்னொரு 15 நாள் ஆகும் போல இருக்குது. பயிர் ஒன்றுக்கும் ஆகாது என்ன இருக்குது. பயிரெலாம் அழுகுற நிலைமையில் வந்துடுச்சு, அழியிட்டு. தலைஞர் வளர்ச்சி வடிகால் இதில் வெங்காய பூண்டு அந்தந்த இதுலேயும் அந்தந்த வாய்க்காலையும் கடந்து நிறைய இதாக இருக்கிறதுனால அதை தூர்வாராமல் அப்படி இப்படியே கிடக்குது. கொஞ்சம் தூர்வாரணும். இப்போயும் இந்த வெங்காய பூண்டெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் பெரிய வாய்க்கால்லேருந்து வாய்க்கால் பாசனத்தில் உள்ளதெல்லாம் நிறைய இதுன்னு போய் கிடக்குது, அடைச்சி போய் கிடக்கு. அதனால் அதை கொஞ்சம் தூர்வாரி விட்டாங்கன்னா கொஞ்சம் தண்ணி வடியும். இப்படி வசதியெல்லாம் மக்கள் இந்த மழையினால கொஞ்சம் சிரமத்தில் தான் சேர்ந்துட்டு இருக்காங்க. குடிநீர் வசதியெல்லாம் இருக்குது சார், அதெல்லாம் இல்லை சார். மருத்துவ வசதியெல்லாம் பரவாயில்ல. சில நேரத்தில் இருக்காங்க, சில நேரத்தில் எல்லாம் இருக்க மாட்டாங்க. அதை பற்றி இது பண்ணுறது சார். டெல்டா சொந்தங்களே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு நான் கேட்டதுக்காக எனக்கு பதில் சொன்னால் இந்த 3 பேருக்குமே என்னோட நன்றி. ஸோ என்னை பொறுத்தளவில் இந்த ஊரை பொறுத்தளவில் அடிப்படை வசதிகள் அப்படின்றது ரொம்ப குறைவு தான். மக்கள் நிறைய பேர் இந்த டவுனை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இன்னுமே வளர்ச்சி அடையாமல் நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கணுமோ அந்த ரேஞ்சில் தான் இன்னுமே இருக்குது. ஸோ இதை கண்டிப்பாக தலைநகர வளர்ச்சி பாதைக்கு எடுத்துகிட்டு போகிறது அரசாங்கத்தோட மிகப்பெரிய கடமை. ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு ஏரியாவில் கண்டிப்பாக சந்திப்போம். ஸோ மக்களை சந்தித்து என்ன விஷயங்கள்னு அவங்கள்ட்ட நேரடியாக இன்டராக்ட் பண்ணிட்டு ஸோ அவங்க மூலமாக இன்ஃபர்மேஷனை பெறுவோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம். டெல்டா சொன்னாங்க. நன்றி.